பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் வந்து பிஒய்கியூசிஎஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆப்டிடியூட் தனியாக, ரீசனிங் தனியாக பார்த்துட்டு இருப்போம். ரீசனிங்கில் வந்து ஒரு 5 செட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்கிறாங்க? ஓர் எண் மற்றும் அதன் வர்க்கத்தின் கூடுதல் 1122 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு நம்பர் இருக்குது எக்ஸு. இப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர். அதுதான் வர்க்கத்தின் ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர்ஸ்ங்களா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வருதான்? 1122 அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுபடி சால்வ் பண்ணோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆப்ஷன்ல இருந்து போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு? 11 + 11 ஸ்கொயர் பண்ணால் 121. அப்போ ஆன்சரு 132ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? 1122ன்னு வரணும். அப்போ இது வராது. ஓகே, அடுத்து இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். 2 லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6ன்னு வரும். லாஸ்ட் டிஜிட் வந்து 6ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? 2ன்னு வரணும். கரெக்டாக? அப்போ இது வராது. அடுத்து இதை எடுத்துக்கலாம். 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 20ன்னு வரும். அதாவது லாஸ்ட் பிளேஸ் வந்து 0ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? 2ன்னு வரணும். அப்போ இதுவும் வராது. இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்கொயர் பண்ணாமல் யூனிட் பிளேஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரியும் நமக்கு நிறையா இது நம்ம கெஸ் பண்ணலாம். இப்போ இதை பாருங்களேன். 3 + 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 12. யூனிட் பிளேஸில் என்ன வருது? 2ன்னு வருதா? அப்போ நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் இதில் ஒரு 2 சம் கலந்து வந்திருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட் இதை பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க? இது வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இந்த சீரியஸ் பேர் வந்து சீக்வன்ஸ் பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிபொனாக்கி எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 1ன்னு ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 2. அதை பக்கத்தில் போடுவாங்க. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 13. இது வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண என்ன வரும்? 13 + 8 ஆன்சரு 21ன்னு வரும். சரிங்களா? இதை சீரியஸை வச்சு நமக்கு நிறையா சம் நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இது முக்கியமானது. அடுத்து என்ன வரும்? 21. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 34, 55 இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து இதில் பாருங்களேன். ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரா நம்ம பார்க்கணும். ஓகேவா? இது வந்து நமக்கு 1 வந்து நான் ஸ்கொயர் நம்பராகவும் எழுதிக்கலாம், கியூப் நம்பராகவும் எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் 1 தான் வரும், 1 கியூப் பண்ணாலும் ஆன்சரு 1ன்னு தான் வரும். அப்போ அடுத்ததை செக் பண்ணுங்க. இங்கே 9 இருக்கா? 9 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர், அடுத்து 5 ஸ்கொயர், அடுத்து 7 ஸ்கொயரு, 9 ஸ்கொயர். அதாவது ஆன் நம்பரா ஒற்றைப்படையாக ஸ்கொயர் பண்ணிகிட்டே போகிறாங்க. 9க்கு அப்புறம் என்ன வரும்? ஒற்றைப்படை ஆன் நம்பர் வந்து 11 வரும். அப்போ 11 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 121, 121ன்னு வரும். சரிங்களா? அடுத்து ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதில் நிறை நிரல், அதாவது ரோவையும் காலமையும் ஆட் பண்ணால் அது போக மூலை விட்டத்தில் உள்ள எண்களின் கூடுதல் சமம். சரிங்களா? ஸோ இந்த வாக்கில் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து ரோன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இதில் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து காலம். டயகனல் அப்படின்னா மூலை விட்டம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் நீங்கள் எந்த பக்கமாக ஆட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எக்ஸ் என்ன போடணும், ஒய் என்ன போடணும், இசட் என்ன போடணும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இதில் எல்லாமே தெரியுதா? அப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -13 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 4. ரெண்டையும் ஆட் பண்ணால் -9ன்னு வரும். சரிங்களா? அப்போ இங்கே ஆட் பண்ணாலும் எனக்கு -9 வரணும், இங்கே ஆட் பண்ணாலும் -9 வரணும், இங்கே ஆட் பண்ணாலும் எனக்கு -9 வரணும். ஸோ அப்படி இருக்க மாதிரி நம்ம கெஸ் பண்ணணும், என்னென்ன வரும்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? -9. ஸோ இதை ரெண்டையும் பண்ணும் போதே எனக்கு இந்த -9 வந்துருச்சு. கரெக்டாக? அப்போ இந்த எக்ஸ் நமக்கு என்னவாக தான் இருக்கணும்? 0வாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா -9 வரும். அப்போ x = 0 இருக்கிற மாதிரி. அப்போ
இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது, மீதி உள்ள ரெண்டில் ஏதோ நமக்கு வரப்போகுதுங்களா. அடுத்து இதை பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -5. இப்போ ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் போடும்போது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -9 வரும், இங்கே வந்து -4 போடணும். அப்படின்னா தான் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸையும் வந்துச்சுன்னா ஒரு மைனஸ் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும். 5 + 4 என்ன வரும்னா 9. அப்போ ஒய் வந்து -4ன்னு வரும். அப்போ எது நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சம்மு தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நீங்கள் ஆட் பண்ணால் சேம் ஆன்சர் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போது இதில் எனக்கு எல்லா நம்பரும் எனக்கு தெரியுது. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது, -9 வருது. அப்போ இந்த வாக்கில் ஆட் பண்ணாலும் -9 வரணும், இந்த வாக்கில் ஆட் பண்ணாலும் -9 வரணும், இப்படியே ஆட் பண்ணாலும் எனக்கு -9 வரணும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சு நான் ஒவ்வொரு ஆன்சராக கண்டுபிடிச்சி போடுறேன். ஸோ கோடிங் டிகோடிங்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பெருசாக எந்த கான்செப்டும் இதில் இருக்காது. சரிங்களா. என்ன பண்ணலாம் அப்படின்னா லைஃப் கடைசி ஈன்னு முடியுதா, ஈன்னு முடிச்சுன்னா இங்கே என்ன இருக்குது 5, அதே மாதிரி சேவ் இங்கேயும் ஈன்னு முடியுது. அப்போ லாஸ்ட் டிஜிட் நம்பர் வந்து என்னவா இருக்கணும், 5ன்னு இருக்கணும். அப்போ ஆப்ஷனில் 5 இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா இது வராது, இது வராது, இது வராது, சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா அங்கே தான் கடைசி 5ன்னு நமக்கு முடியுது. ஸோ இது ரொம்ப சிம்பிளானது. அடுத்து இது வந்து கோடிங் டிகோடிங்கில் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமானது. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஸ்டாப் வந்து 24, பென் வந்து பென் 10, நியர் 12 அப்படின்னா ரோஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன லாஜிக் அப்ளை பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆல்ஃபபெட் எழுதி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் உள்ள பொசிஷனு ரிவர்ஸில் ஒரிஜினல் போட்டு பார்த்தாலும் நமக்கு இதில் ஆன்சர் வராது. சரிங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்கிற எல்லா வார்த்தையும் எழுதுங்க. என்னென்ன வார்த்தை இருக்குது நமக்கு, எஸ் டி ஓ பி, அதுக்கப்புறம் பி திருப்பி எழுதியாச்சு, இ என் எழுதியாச்சு, இ எழுதியாச்சு, ஏ ஆர். ஸோ இந்த வார்த்தை தான் நமக்கு இதில் வந்து இருக்குது. நான் ரிப்பீட் ஆனதை நான் விட்டுட்டேன். ஸோ இந்த ஆல்ஃபபெட்டில் திருப்பி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரிஜினல் ஆர்டரில் எழுதுங்க. எது ஃபஸ்ட்டு வரும், ஏ தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும். கரெக்டாக. அப்போ ஏ ஃபஸ்ட்டு, அடுத்து இ வரும், அடுத்து இஎஃப் ஜிஹெச் ஐஜே கேஎல் எம் என் வரும், அடுத்து எம் என் ஓ பி கியூ ஆர், அடுத்து எஸ்ஸு டி. ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் என்னென்ன ஆல்ஃபபெட் இருக்கோ அது எல்லாமே நான் எழுதிட்டேன். ரிப்பீட் ஆச்சுன்னா அதை விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் ஒரிஜினல் ஆர்டரில் எழுதுறேன், எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி எழுதுறேன். இப்போ இதுக்கு நம்பர் கொடுங்க, 1 2 3 4 5 6 7 8. ஓகே. ஸோ இப்போ ஸ்டாப், STOP, எஸ்ஸுக்கு 7, டிக்கு 8, ஓக்கு 4, பிக்கு 5. இப்போ ஆட் பண்ணுங்களேன், 15 20 24. இதில் வந்துருச்சா. பென் அப்படின்னா PEN, பி இருக்க இடத்துல 5, இ இருக்க இடத்துல 2, என் இருக்க இடத்துல 3, அப்போ 10. கரெக்டாக வருதா. ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சரிங்களா. இப்போ ரோஸ் கண்டுபிடிக்குமா. ரோஸுக்கு வந்து 6, ஓக்கு வந்து 4, எஸ்ஸுக்கு வந்து 7, இக்கு வந்து 2. ஓகே. 10 17 19. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாடல்லாம் நம்ம எப்போவுமே பார்த்தது கிடையாது. சரிங்களா. ஸோ ஒரிஜினலாக ஆல்ஃபபெட் எழுதுவோம், என்ன நம்பரோ அதை ப்ளேஸ் பண்ணி பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மாடல் அடுத்து நீங்கள் கேட்கும் போது சப்போஸ் நீங்கள் எதுக்குமே உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. சரிங்களா. ஸோ இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்து பாருங்களேன். இந்த மாடலையும் நம்ம கொஸ்டின் வந்து நிறையா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு தேர்வில் 10 வினாக்கள் சரியா தவறா என்ற வகையில் உள்ளது எனில் ஒவ்வொரு வினாக்களுக்கும் எத்தனை வகையில் விடையளிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின். அப்போ மொத்தம் எனக்கு 10 கொஸ்டின் இருக்கு. ஓகேவா. ஸோ ஒன்று நான் ட்ரூ போடலாம் அல்லது ஃபால்ஸ் போடலாம். இங்கே ட்ரூ அல்லது ஃபால்ஸ்.
ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எத்தனை பாசிபிள் இருக்கு அப்படின்னா 2 பாசிபிள் இருக்கு. ஓகே, அப்போ மொத்தமாக எத்தனை வரும் அப்படின்னா 2^10 வரும். இதுதான் எனக்கு ஆன்சரு. 2^10 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிங்கன்னா 1024 வரும். ஸோ கீழே உள்ளது எப்போவுமே எனக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது, எத்தனை பாசிபிள் இருக்குது அதை மென்ஷன் பண்ணணும். மேலே வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இதுவும் ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்துருப்பீங்க. மல்டிபிள் சாய்ஸ் A B C D ஒரு 4 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு. அப்போ எத்தனை பாசிபிள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த 4 இதில் நான் எதுனாலும் எடுக்கலாம். இது வந்து 5ன்னு மாற்றிக்கணும். சரிங்களா, ரெண்டுமே 4 கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ மொத்தம் எனக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷன் நான் எதனாலும் எடுக்கலாம். கரெக்டாக இப்போ கீழே வந்து என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். இது வந்து நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ். டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்? 5. அப்போ ஆன்சரு 4^5 வரும். இந்த மாடலில் கொஸ்டின் நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது. அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இது சும்மா லைட்டாக ஒரு சின்ன லாஜிக். என்ன அப்படின்னா இந்த 11 வந்து 88 டிவைட் பண்ணும். கரெக்டாக அப்போ அந்த மிகை முழுவையும் 11 டிவைட் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மீதி வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மீதியை 11ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஏன் அப்படின்னா இந்த மிகை முழு வந்து 88ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. டிவைட் ஆனதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து எனக்கு 61 வருது. அப்போ இந்த 11ம் இந்த மிகை முழுவை எனக்கு டிவைட் பண்ணும். ஏன் அப்படின்னா 88ஓட ஃபேக்டர் தான் நமக்கு 11. 11 அப்படிங்கிறது 88க்குள்ளே இருக்கும். அப்போ நான் அந்த ரிமைண்டரை மட்டும் டிவைட் பண்ணால் போதும். 61 11ஆல் டிவைட் பண்ணுங்க. 11×5 55. மிச்சம் என்ன வரும்? 6ன்னு வரும். அப்போ ரிமைண்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். A B C D E F G H I J எல்லா பாயிண்ட்லேயும் நான் பேர் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. சின்ன ட்ரையாங்கிள் வந்து மொத்தமாக எத்தனை இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும். சரிங்களா, அது போக மீதி வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த உள்ள ஒரு புள்ளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெளியில் உள்ள கூட எடுத்து விட்றோம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து விட்டேன். ஓகே, இப்போ இந்த இதை பாருங்க. இதுக்கு எனக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். என்ன முக்கோணம் அப்படின்னா இந்த முக்கோணம். கரெக்டா, இது எனக்கு ஒரு முக்கோணம் CIE. கரெக்டா, CIE இது ஒரு முக்கோணம். சரிங்களா, அடுத்து இந்த இதை எடுத்துக்கிறோம். இந்த இதை எடுத்துக்கிட்டா என்ன வரும்? இந்த இது வரும் நமக்கு. கரெக்டா, இது ஒன்று என்ன அப்படின்னா DBG. ஓகே, அடுத்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டா என்ன வரும்? இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இது வரும். ஓகே, BEH. ஸோ என்னென்ன பாயிண்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எனக்கு இன்னும் 2 ட்ரையாங்கிள் கிடைக்கும். எது எது அப்படின்னா இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த இது வரும்.
ஓகே, என்ன அப்படின்னா எஃப் ஏ ஐ. அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும். என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இது நமக்கு வரும். ஓகே, ஏ ஜே ஜி. ஸோ வேறு எதுவும் நமக்கு கிடைக்காது. அப்போ 5 இங்கே ஒரு 5, மொத்தமாக எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும் அப்படின்னா 10 ட்ரையாங்கிள் வந்து நமக்கு இதில் இருக்கும். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது முடிஞ்ச ஆன்சர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள சம்மு தான், 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 10. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஏ வந்து டி, பி வந்து இ, சி வந்து எஃப். அதாவது ஏ அப்படின்னா ஒரு 2 இதை விட்டுட்டு பி, சி விட்டுட்டு டி போடுறாங்க. அதே மாதிரி பி அப்படின்னா சி டி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இ போடுறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தோம்னா KHOOR அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இது கொஞ்சம் வித்தியாசமானது தான். ஸோ நம்ம மேலே உள்ள லாஜிக் படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா கேக்கு அப்புறம் என்ன வரும், IJK LM Nன்னு வரணும். கரெக்டாக? ஆனால் இங்கே நமக்கு N வச்சு எதுவுமே இருக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவர்ஸில் போகிறாங்க. ரிவர்ஸில் போனால் என்ன வரும், IJK, அப்போ ABCDEFGH IJK. அப்போ கேக்கு நடுவில் ஒரு 2 இதை விட்டுட்டு ரிவர்ஸில் போனால் என்ன வரும், ஹச்சின்னு வரும். அந்த மாதிரி லாஜிக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க கொடுத்துருக்க லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னன்னு வரணும். ஆனால் என்ன இருக்கிற மாதிரி எந்த எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவர்ஸில் போகிறாங்க. ஓகே, ரிவர்ஸில் 2 லெட்டர் போனோம் அப்படின்னா ஹச்சின்னு வரும். எல்லாமே ஹச்சின்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும், ABCDEFGH. இங்கே 2 விட்டால் ஈன்னு வரும். ஓகே, அப்போ HE. இந்த ரெண்டுமே நமக்கு சேமாக வரணும். சேமாக வரணும் அப்படின்னா இது வராது, ஏன்னா இங்கே எல் இருக்குது, இங்கே ஐ இருக்குது, அப்படி வராது. அப்போ ரெண்டுமே LL. இப்போ அடுத்து உள்ளதை மட்டும் பார்க்கணும். ஆருக்கு வந்து என்ன வரும், MNOPQR. ஓகே, ஆருக்கு 2 லெட்டரை விட்டு இங்கே வந்தால் என்ன வரும் அப்படின்னா ஓன்னு வரும். ஆன்சர் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி வரும். ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க கொடுக்குற மாடலில் பண்ணும் போது நமக்கு என்ன வந்துச்சு, அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா +2 பண்ணாமல் -2 பண்ணுறாங்க. அவ்வளோதான் லாஜிக். ஓகே, அடுத்து இதுவும் கோடிங் டீகோடிங் தான். ஸோ என்ன அப்படின்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இதோட டீகோடிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே குட்டுன்னு தான் இருக்குது. சி நமக்கு வராது, ஏன்னா சி வந்து நமக்கு 3ன்னு வரணும். ஆனால் நமக்கு என்ன இருக்குது, 7ன்னு இருக்குது. அப்போ இது எதுவுமே வராது. இது எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்து குட்டுன்னு தான் இருக்குது. ஈவினிங்கா மார்னிங்கா தாட்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ 13வது மட்டும் என்ன வருதுன்னு செக் பண்ணால் போதும். என்ன வரும், எம். சரிங்களா, ஸோ 1 2 3 4 5. ஓகே, இ அப்படிங்கிறது நமக்கு வராது. அப்போ அடுத்து 6 7 8 9 10 11 12 13. அப்போ 13வது லெட்டர் வந்து என்ன இருக்குது, எம்ன்னு இருக்குது. அப்போது சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பி ஆப்ஷனும் நமக்கு வராது. வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க கொடுத்துருக்கத அப்படியே அந்த என்னென்ன லெட்டரோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணால் எனக்கு என்ன வருது அப்படின்னா குட் மார்னிங்னு வருது. சரிங்களா, அடுத்து ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் உள்ள ஒரு கொஸ்டின். ஓகே, ஏதோ ஒரு எக்ஸாமில் நமக்கு இந்த மாதிரி கேட்டு விட்டாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இது அதுக்கே மேப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 விதமாக ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுக்கு பேர் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது உள்ளது வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, மொதல் உள்ளது இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டொமைனில் வரும். A-5-8D. சரிங்களா, ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே கோடொமைனில் வரும். அப்போது -2 B C
1. ஓகே, நம்ம கொடுத்துருக்குது சமணி சார்பு, தமிழில் சமணி சார்பு, இங்கிலீஷில் வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன். ஐடென்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா அது வந்து அதுக்கே மேப் ஆகும். ஓகே, அப்போ ஏ வந்து -2க்கு மேப் ஆகும், -5 வந்து பிக்கு மேப் ஆகும். அப்போ இது வந்து இதுக்கு, இது வந்து இதுக்கு. சரிங்களா? அப்போ ஏயோட வேல்யூ -2, பியோட வேல்யூ -5, சியோட வேல்யூ 8, டியோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். அப்போ -2, -5, 8, 1. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது, இப்போலாம் இது தொடர்றது கிடையாது. ஏன்னா இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் இருக்கும். ஓகே, அதெல்லாம் நமக்கு சிலபஸில் கிடையாது, ஏதோ ஒரு வருஷம் தெரியாமல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐடென்டி ஃபங்க்ஷன்னா அது வந்து அதுக்கே மேப் ஆகும். ஏ வந்து -2, -5னா பி, 8, சி, டி = 1. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 101, 100, இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. 87, 71, 46. இது ஸ்கொயர் நம்பரு, கியூப் நம்பரு, ஸ்கொயர் நம்பருக்கு பக்கத்தில், கியூப் நம்பருக்கு பக்கத்தில் அந்த மாதிரி எதுவுமே வராது. அப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்கு பார்த்தா என்ன வரும்? 1. இங்கே என்னன்னு தெரியாது. அடுத்து இதுக்கு பாருங்கள். இங்கே பார்த்தா என்ன வரும்? 71, 87, அப்போ 16ன்னு வரும். அடுத்து இங்கே பார்த்தா 25. சரிங்களா? அப்போ ஸ்கொயர் நம்பராக இருக்குது. டிஃப்ரென்ஸ் பார்த்தா ஸ்கொயர் நம்பர். 4 ஸ்கொயரு, 5 ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 3 ஸ்கொயர்னு வந்துருக்கணும், இங்கே 2 ஸ்கொயர்னு இருக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே 4ன்னு வருமா? 100ல் 4 பேர் என்ன வரும்? 96. 96 போட்டால் தான் எனக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 4 வரும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 9ன்னு வரும். சரிங்களா? 3 9, 87ஓட ஒரு 9 ஆட் பண்ணால் 96ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. கொடுத்துருக்கிறது வந்து 101, 100. இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. 87, 71, 46. கொஞ்சம் பெருசாக எழுதிக்கலாம். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 1. இதுக்கு என்ன வரும்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே என்ன வரும்னு பார்க்கணும். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? 16. இதுக்கு பார்த்தா என்ன வரும் அப்படின்னா 25. ஓகே, இது வந்து 4 ஸ்கொயரு, இது வந்து 5 ஸ்கொயர். இது வந்து அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 1 ஸ்கொயரு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 2 ஸ்கொயரு, இங்கே 3 ஸ்கொயர்னு வந்துருக்கணும். 4, 9. அப்போ 100ல் 4 பேர்ஸ்னா என்ன வரும்? 96. 96ல் 9 பேர்ஸ்னா என்ன வரும்னா 87. அப்போ டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த சம் கொஞ்சம் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2 இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 9 வருதுன்னு சொல்கிறாங்க. 3 + 6 9 கரெக்டாக வருது. 4 + 5 9, 5 + 4 9, 6 + 3 9. இப்போ எல்லாத்துக்குமே எனக்கு சேமாக தான் வருது. ஃபஸ்ட் லைன் ஆச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அந்த எண்ணிலிருந்து 27ஐ கழிக்க அவ்வெண்களின் இலக்கங்கள் இடம் மாறிவிடும். ஓகே, அதாவது 96 இருந்துச்சுன்னா இது எப்படி மாறிடும் அப்படின்னா 69. செகண்ட் உள்ளது ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடும், ஃபர்ஸ்ட்டு உள்ளது செகண்டுக்கு மாறிடும். இந்த மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பண்ணும்போது 27 கழிச்சா. ஓகே, அப்போ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்களேன். 36 - 27. 36ல் 27 பேர் என்ன வரும்னா 9ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? டிஜிட் வந்து ரிவர்ஸ் ஆகணும். அப்போ இது வராது. அடுத்து இங்கே -27 பண்ணால் என்ன வரும்? 18ன்னு வருது. ஆனால் நமக்கு என்ன வரணும்? 54ன்னு வரணும். அப்போ இதுவும் வராது. இங்கே 27 கழிச்சா 27ன்னு தான் திருப்பி வரும். நமக்கு என்ன வரணும்? 45ன்னு வரணும். அப்போ இது வராது. அடுத்து இங்கே 63ல் 27 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா 36. கரெக்டாக இருக்கா? செகண்ட் உள்ளது ஃபஸ்ட்டுக்கு போயிடுச்சு, ஃபஸ்ட்டு உள்ளது செகண்ட் வந்துச்சு. டிஜிட் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சா? அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம், இந்த மாடல் சம் வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஆப்ஷன் வந்து ஈஸியாக போயிடலாம். ஓகே, அடுத்து ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இது வந்து ஏ பி சி டி ஏ
நம்பர் கொடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 26. இப்போ ஏ பி சி டி ஓ பி கியூ ஆர். ஏக்கும் ஓக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்களேன். 15ல் 1 போயிடுச்சுன்னா 14. அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 14. பிக்கும் பிக்கும் பாருங்களேன், 16 2 போயிடுச்சுன்னா 14. அப்போ ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா எனக்கு என்ன வருது அப்படின்னா 14 வருது. அப்போ டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட்ங்களா. அப்போ டபிள்யூ வந்து 23. இதுக்கப்புறம் வந்து 1 2 3 4 சாரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சரிங்களா. ஸோ ஏக்கு அப்புறம் 15வது லெட்டரா ஓ இருக்குது கரெக்டாக. அப்போ இடையில வந்து ஒரு 14 மிஸ் ஆகுது. அப்போ இங்கே வாங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்னா கேன்னு வரும். ஸோ கே இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போது பி தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ கொஞ்சம் லென்த்தி கேப்பு மட்டும் நமக்கு நிறையா வர்ற மாதிரி இருக்குது. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 14ன்னு வருது. இப்போ இது ரெண்டுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 14ன்னு நமக்கு வரும். சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான சம்மு தான். ஆர்இடி ரெட்டு. ஆர் வந்து என்ன நமக்கு 18 5 18 5 இங்கே 4 சரிங்களா. ஸோ ஆனால் 18 5 4 இருக்கா. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 6 7 20ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தோடையும் ஒரு 2 ஆட் பண்ணுங்க. +2 +2 +2. இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும் 20 7 6. ஓகே. 20 7 6. இதையும் நமக்கு அப்படியே போடல, ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ரிவர்ஸில் எழுதினா என்ன வரும் 6 7 20ன்னு வரும் கரெக்டாக. ஸோ அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணால் என்ன வரும் கிரீன் என். ஜி வந்து என்ன 7 இ வந்து 5 7 5 5 ஆர்என். ஆர் வந்து 18 என் வந்து 14. இப்போ இதோட ஆட் பண்ணுங்களேன் 9 20 7 7 16. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா ரிவர்ஸ் எழுதுனீங்கன்னா 16 7 7 20 9. 16 7 7 20 9. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமானது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பண்ணது நமக்கு எதுவுமே வரல. ஸோ அப்போ எல்லாத்துலேயும் ஒரு +2 பண்ணுறாங்க. அப்படியே ஆன்சர் வரல, வந்ததுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் எழுதுறாங்க. ஓகே. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 382 என்பது 238 எனவும் 473 என்பது 347 எனவும் எழுதப்பட்டால் பின்வரும் இரு எண்களில் எந்த இரு எண்களின் வித்தியாசம் மிக குறைவானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டிஜிட்டை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுறாங்க, 3 தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி மாற்றுங்களேன். மாற்றினா என்ன வரும் இங்கே 347 இங்கே 238 சரிங்களா. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் இங்கே ஒரு 62 இங்கே ஒரு 47. அப்போ 109ன்னு வரும். ஓகே. அடுத்து இங்கே மாற்றி விட்டால் என்ன வரும் 9 6 2 இங்கே 8 5 6 இங்கே ஒரு 44 இங்கே ஒரு 62. அப்போ 106ன்னு வரும். அடுத்து இங்கே பார்த்தா என்ன வரும் 9 6 2 -8 7 2 இங்கே ஒரு 28 அங்கே ஒரு 62. அப்போ 90ன்னு வரும். ஓகே. அடுத்து இங்கே மாற்றினா 8 7 2 மைனஸ் இங்கே 7 8 4. ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா இங்கே ஒரு 16 இங்கே ஒரு 72. ஆன்சரு 88. அப்போ இருக்குதுலே இதுதான் கம்மியாக இருக்குது. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. இந்த மாடலே கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் கேட்குறாங்க. ஓகே. அடுத்து
The sum of 3 prime numbers are 80 and the difference between any two numbers are 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 3 பகா எண்களின் கூடுதல் 80. இதில் இருக்கிற நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 80 தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு இதை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இரு எண்களின் வேறுபாடு 4. ஏதாச்சும் 2 நம்பர் எடுத்து டிஃப்ரென்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வரணும். இப்போ இதில் எதை எடுத்து பண்ணாலும் எனக்கு 4 வராது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இதில் 41 37 பண்ணால் எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 4ன்னு வரும். அப்போ என்ன ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும்னா பி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இதில் எந்த 2 எடுத்து பார்த்தாலும் 4 வராது நமக்கு. ஓகே, இது ரொம்ப ஈஸியான சம். ஸோ இதில் வந்து எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளானது தான். ஃபஸ்ட்டு நம்பரை பாருங்களேன், 5 அடுத்து 9 4 நாளாக கூட்டிகிட்டு போகுது. அப்போ அடுத்து என்ன வந்திருக்கணும், 13 வந்திருக்கணும். அடுத்து 17 கரெக்டாக இருக்குது. ஆனால் 13 வந்திருக்கணும். இங்கே என்ன இருக்குது, 15 இருக்குது. அப்போ பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டு. ஓகே, அடுத்து ஸோ இதில் வந்து அடுத்த உறுப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 4 அடுத்து 6 அடுத்து 8 அடுத்து 10. அப்போ அடுத்து என்ன வந்துருக்கணும், 2 2ஆக கூட்டிகிட்டு போகுது, 12ன்னு வந்துருக்கணும். இதை ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும், 43ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7 இருக்கா, 7 அப்படிங்கிறது எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா 2 கியூபுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும். அப்போ 2 கியூப் மைனஸ் 1, 2வை கியூப் பண்ணால் 8 மைனஸ் 1 ஆன்சரு 7. அடுத்து 27 அப்படிங்கிறது 3 கியூபுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. அப்போ அது வந்து ஒரு 1 மைனஸ் பண்ணுறாங்க. 27 மைனஸ் 1 ஆன்சரு 26. இந்த லாஜிக் அப்ளை பண்ணால் 5 கியூபு அடுத்து 6 கியூபு 7 கியூபு. அப்போ அடுத்து என்ன வந்துடணும், 8 கியூப் மைனஸ் 1. 8ஐ கியூப் பண்ணால் 512 மைனஸ் 1 ஆன்சரு 511 வரும். இந்த லாஜிக்கை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த லாஜிக் வந்து நமக்கு சம்முக்கு நிறையா சம்முக்கு யூஸ் ஆகும். இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுவரை கொஞ்சம் இருக்கட்டும். ரிமைனிங் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்ததில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து நிறையா புதுசாக கொஞ்சம் நிறையா கற்றுக்கிருப்போம். அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்ததில் பார்க்கலாம்.